கபாலபாதி இன்கிரெடிபிளி வைட்டலைசிங் பிராணாயாம். கபால அப்படிங்கிறது நம்மளோட ஃபோர்ஹெட், பாதி ஷைனிங், ஃபோர்ஹெட் ஆர் ஸ்கல் ஷைனிங் பிராக்டிஸ். ஏன்ஷியன் பீரியட்ல இந்த கபாலபாதி பயன்படுத்தி தான் பாடி மைண்ட்ல இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றி பாடியும் மைண்டையும் ஃப்ரெஷ்ஷாக ப்ராக்டிஸ்க்காக வச்சுருந்தாங்க. ஸோ இது எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமாக பிரம்ம முகூர்த்தம் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்க முடியும். நம்ம கோரை என்கேஜ் பண்ணுறதுக்கு, மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ரெஸ்பிரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ரீதிங் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு, 2 நாஸ்ட்ரிலையும் சமநிலையில் சுவாசம் எடுக்கிறதுக்கும் வெளியேற்றுறதுக்கும் கபாலபாதி இஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ப்ராக்டிஸ். அதே மாதிரி ஜாயிண்ட்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன், மைண்ட்ல இருக்கிற ஸ்லக்கிஷ்னஸ், டயர்டா இருக்கா கபாலபாதி பண்ணுங்க, ஆக்டிவ் ஆகணுமா கபாலபாதி பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் கபாலபாதியோட கிரேட்டஸ்ட் பெனிஃபிட். ஆனா யாரெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதும் ரொம்ப முக்கியம் தானே. ஹார்ட் இஷ்யூஸ், கார்டியோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, அதே மாதிரி ஸ்ட்ரோக், கிளைகோமா, டயபெட்டிக்னால கண்ணு பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், இவங்கெல்லாம் கபாலபாதி அவாய்ட் பண்ணும். ஏன்னா ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கும், அப்டமன் மசில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மறுபடியும் ரத்த நாளங்களுக்கு அதிக டேமேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க கபாலபாத்தியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரல் ப்ரீதிங், இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பிராணாயாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதான ப்ராக்டிஸ். 6 டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் கபாலபாத்தியில் மட்டும் பார்க்க போகிறோம். என்னடா கபாலபாத்தினா ஒரு ப்ராக்டிஸ் தானே? இல்லை, நம்ம ஒவ்வொரு நாஸ்ட்ரிலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் டீடைல்டு ஃபார்ம் ஆஃப் கபாலபாதி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கபாலபாதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான மெடிடேட்டிவ் போஸ்டர்ஸ் அடாப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி சுகாசன் நிலை ஒரு சித்தாசன் நிலை, வஜ்ராசன், பத்மாசன், இந்த மாதிரி மெடிடேட்டிவ் போஸ்ட்ல உட்காருங்க. இல்லை என்னால் கீழே உட்கார முடியாதுன்னா சேர்ல உட்காருங்க. பட் உட்காரணும், படுத்துட்டு கபாலபாதி பண்ணாதீங்க. உட்கார்ந்து பயிற்சி பண்ணுங்க. உட்காரும் போது முதுகெலும்பு நேரா இருக்கணும். ஸோ பண்ணி முடிக்கிற வரைக்குமாவது முதுகை நேரா வச்சுக்கோங்க. அப்போதான் ப்ரீதிங் ஃப்ளோ ஈஸியா எல்லா பார்ட்ஸ்க்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ பயிற்சிக்குள்ள போகலாமா? எஸ், வி வில் ஸ்டார்ட் த கபாலபாதி. நேரா உட்காந்தாச்சுங்களா? எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா உட்காருங்க. முடிக்கிற வரைக்கும் உங்க கால் மரத்து போகாம பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுங்க. உங்களால நேரா ரொம்ப நேரம் உட்கார முடியலன்னா வால் சப்போர்ட் பயன்படுத்திக்கோங்க. வால்ல நல்லா பேக் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. தலையும் ரெஸ்ட் பண்ணிட்டு முதுகெலும்பை நேரா வச்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதோடைய இயல்பான நேர்கோட்டுக்கு வரணும். ரைட். கபாலபாதி ஏற்கனவே தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸலேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா நல்லா மூச்சு எடுத்து எக்ஸலேஷன் மட்டும் கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 10 ரவுண்ட்ல உங்களால மூச்சு எடுத்து விட முடியாது. இன்ஹலேஷன் ஆக்சுவலா நடக்கும், ஷாலோவா நடக்கும். அதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்ல மாட்டோம், சரிங்களா? ஸோ பட் வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் போத் இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் டு ப்ராப்பர்லி அழகா கபாலபாத்தியை மாஸ்டரி பண்றதுக்கு நீங்க இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். ஸோ கபாலபாத்தி பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பயிற்சி பண்ணும்போது உங்க ப்ரீதிங்கோட கண்ட்ரோல்ஸ் உங்களுடைய மேற்பார்வையில நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். உங்களுடைய லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல மட்டும் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ப்ரீத் இன் வந்து ஷாலோவா நடக்கும், ப்ரீத் அவுட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நடக்கும். இந்த மாதிரி நாசிக முத்ரா அடாப்ட் பண்ணிக்கோங்க. நாசிக முத்ரா எப்படி பண்ணணுங்கிற டீடைல்டு இப்போவே நான் சொல்லித்தரேன். இதுக்காக வீடியோவில் பார்க்க வேண்டாம், இதுதான் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆள்காட்டி விரல், அப்புறம் உங்களுடைய நடுவிரல், இந்த 2 விரலை தான் மடக்குறீங்க. மற்ற விரல்களை நீட்டி வச்சிருக்கீங்க. உங்களுடைய பெருவிரல் பார்த்தீங்கன்னா மூக்கோட இந்த கர்வ் இருக்கிறீங்களா, இதை செஸ்ட் டச் பண்ணுங்க. இப்போ அங்கே சுவாசம் வந்து ஆக்டிவா ஃபங்க்ஷன் ஆகாது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் நாஸ்ட்ரல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நேரா உட்காருங்க. பார்த்தீங்களா, உமிய ஆரம்பிச்சிட்டீங்க. நேரா உட்காந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணும். இன்னொரு லெஃப்ட் கை வந்து உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை 2 துவாரத்து வழியா மூச்சை எடுத்து ஒரு 3 ரவுண்ட் விடுங்க பார்க்கலாம். வயிறு, மார்பு நிரப்புறீங்க, மூச்சு வெளியேற்றுறீங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ஃபர்ஸ்ட் நார்மல் ப்ரீதிங்கை அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல மூச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இடது நாஸ்ட்ரில் வழியா மட்டும் மூச்சு உள்ள, வெளியே. மூச்சு உள்ள கொஞ்சம் ஷாலோவா, உங்களுடைய கவனத்தோடயே நடக்கட்டும். ஷாலோவா நடக்கும், மூச்சு வெளியே ஃபோர்ஸ்ஃபுல்லா. இதுக்கப்புறம் தான் ப்ராப்பரான ப்ராக்டிஸே நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது ட்ரெயின் பண்றோம், சரிங்களா? வலது துவாரத்தை மட்டும் பயிற்சி கொடுக்குறோம். 30 ஸ்ட்ரோக்குங்க. 1 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. பொறுமையா பண்ணுங்க. பாருங்க.
30 ஸ்ட்ரோக்ஸ். மூச்சு உள்ள கம்மியா, மூச்சு வெளியே ஃபுல்லா. உள்ள எடுக்கிறது வயிறு மார்பெல்லாம் நினைக்கணும்னு இல்லை, இது பழக்கப்படுத்துறோம். இப்போ என்னுடைய இடது நாஸ்ட்ரில் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ மூச்சு பாருங்க, ஈஸியா அந்த இடது நாஸ்ட்ரில்ல போயிட்டு வருது. ஐ கேன் ஃபீல் இட். நல்ல ஃபோர்ஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுதான் உங்களுடைய இடது நாஸ்ட்ரில் ஓப்பன் பண்றதுக்கான ப்ராக்டிஸ். இதை இன்னமும் தெளிவா பண்ணணும். இப்போ ஷாலோவா இன்ஹலேஷன் எடுத்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஃப்ரீயாகவும் விட்டுட்டு எக்ஸலேஷன் மட்டும் 30 ஸ்ட்ரோக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க. நல்ல மூச்சு எடுங்க, வயிறு மார்பி நிரப்பி. எக்ஸலேஷன் ஷார்ட்டா மட்டும் 30 ஸ்ட்ரோக்ஸ். இப்போ நல்ல ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஐடியா வந்துருச்சு. இப்போ எக்ஸலேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தம் வச்சு ரைட் நோஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட். ஸ்ட்ரோக்ஸ் கம்ப்ளீட். இப்போ பார்த்தீங்களா, இன்ஹலேஷன் இன்னும் கம்மி ஆயிடுச்சு. எக்ஸலேஷன் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் ஷார்ட்டாகவும் கண்டினியூஸ் ஸ்ட்ரோக்ல 30 ஸ்ட்ரோக் வரைக்கும் பண்ண முடியுது இல்லையா? ஸோ இதுதான் ப்ராக்டிஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணணும். எடுத்தோடனே மூச்சு எக்ஸலேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி டஃப் எடுக்காதீங்க, ரிலாக்ஸாக பண்ணுங்க. ஸோ இன்ஹேல் எக்ஸேல் வந்து நம்ம கவனத்தோட பண்ணும்போது முகம் சுருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகம் சுருக்காம ஈஸியாக கபாலபாதி ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வலது நாஸ்ட்ரில்ல பண்ண போறோம். இப்போ நம்மளோட ரிங் ஃபிங்கர், அதாவது மோதிர விரல் வச்சு உங்களோட இடது துவாரத்தை மூடிக்கும், வலது துவாரம் ஓப்பனா இருக்கும். இப்போ இன்ஹேல் எக்ஸேல் வலது துவாரத்துல ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க, மூச்சை முழுமையா வெளியேற்றிருங்க, மறுபடியும் மூச்சிடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வலது துவாரத்து வழியா அதே மாதிரி பயிற்சி. ஸ்ட்ரோக்ஸ். வலது தூரம் லைட்டா பிளாக் ஆன மாதிரி இருந்துச்சு, இப்போ ஃப்ரீ ஆயிட்டே இருக்கு. இன்னும் அடுத்த பயிற்சியை பண்ணும்போது டோட்டலா ஃப்ரீ ஆகி பிரீதிங் ஈஸியாக ஆரம்பிச்சிடும். இப்போ மறுபடியும் மூச்சு எடுத்து மூச்சை முழுமையா வெளியிடுங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு எக்ஸலேஷன் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போறோம். மறுபடியும் இடது துவாரத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நாஸ்ட்ரில் வழியா எக்ஸலேஷன் 30 ஸ்ட்ரோக்ஸ். மூச்சு நல்லா உள்ள எடுத்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரிலாக்ஸ். 2 நாஸ்ட்ரிலும் ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாஸ்ட்ரிலும் ஓப்பன் ஆகி நல்லா அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ப்ரீதிங் கிடைக்கும். இது இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய ஆகுது இல்லைங்களா, வீசிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைனஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது, சைனஸ் ஐட்டிஸ், நம்ம அலர்ஜிஸ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹே ஃபீவர், இதெல்லாம் தவிர்க்கறக்கும் கபாலபாதி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? பயங்கர சீக்ரெட் தான். பயிற்சி பண்ணி இந்த எஃபெக்டிவான லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராக்டிஸை மேம்படுத்த ஆரம்பிங்க. நவ் வி ஆர் கோயிங் டு டூ ஆல்டர்னேட். ஸோ மூக்கு 2 துவாரத்து வழியும் ஆல்டர்னேட்டாக கபாலபாதி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுவுமே ஒரு பயிற்சிக்கான கபாலபாதி முழுமையாக பண்ணுறதுக்கு முழு பயிற்சி எடுக்கிறோம். அதே நாசிக்க முத்ரா பயன்படுத்திக்கோங்க. இப்போ மூச்சை நல்லா உள்ளெடுங்க, மூச்சு முழுமையாக வெளியேற்றுங்க. பயிற்சி பண்ணும்போது கண்ணை மூடிட்டு பயிற்சி பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய உள்ளார்ந்த ஜர்னி, உள்ளார்ந்த பயணம் தொடங்க ஆரம்பிக்கும். நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. பார்த்தீங்களா, மறுபடியும் கூன் போடக்கூடாது. நிமிர்ந்து உட்காந்து இந்த ப்ராக்டிஸை வலிமைப்படுத்திட்டே இருக்கணும். ஃப்ரீயா ப்ரீதிங் பண்றதுக்கு நம்ம ஈஸி பண்றதுக்கு ஒரே விஷயம் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா வைக்கிறதா. மூச்சு எடுத்துட்டீங்களா? மூச்சு விட்டுட்டீங்களா? மறுபடியும் மூச்சு எடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? 30 ஸ்ட்ரோக் ட்ரை பண்றோம். இது இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். உங்களோட கேப்பபிலிட்டி, லங்கோட கெப்பாசிட்டி பொறுத்து உங்களோட பயிற்சி 30, 60, 90, 120, 180 அந்த மாதிரி கேன் கோ வித் த ப்ராக்டிசஸ். ஸோ திஸ் இஸ் த முத்ரா. நல்லா மூச்சு எடுத்துட்டோம், உள்ள நிரப்பி வச்சுக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸலேஷன் ஃபோக்கஸ் பண்றோம்.
ஸோ எடுத்தோடனே நம்மளால எக்ஸலேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனா இன்ஹேல் எக்ஸேல் பண்ண போறோம். ஆல்டர்னேட் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் நாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா மியூக்கஸ் எல்லாம் அப்படியே வெளியேறிட்டே இருக்கு. ஏரியாவில் இங்கே பாருங்க ஃப்ரீயாக இருக்கு. சில பேர்த்துக்கு மட்டும் ஏதாவது கன்ஜஷன் இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மூக்கில் சளி இதெல்லாம் இருக்கும்போது தலையில் ரொம்ப ஹிட் ஆகிற மாதிரி, தலை வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ப்ராக்டிஸை கண்டினியூஸாக பண்ணாதீங்க. இது நார்மலாக இருக்கும்போது பண்ணி வராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. சளி பிடிக்காமல், காய்ச்சல் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு கபாலபாதி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ மூச்சு உள்ளே எடுத்து வெளியிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ப்ராப்பரான ஆல்டர்னேட்டிவ் நாஸ்டில் கபாலபாதி பண்ணலாம். நல்லா இந்த மறுபடியும் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கையை ஈஸியாக வச்சுக்கோங்க. ரைட்ல நாசிகார முத்ரா. நல்லா மூச்செடுங்க, மூச்சை வெளியேற்றுங்க. மூச்செடுங்க. ஸ்டார்ட். 30 strokes. 1 2 3 4 அந்த மாதிரி 30 எடுத்துக்கலாம். எக்ஸலேஷன் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட். strokes complete. மெதுவாக கண் சிமிட்டலோட கண்ணை திறந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இது ஃபுல்லாவுமே கண்ணை மூடி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. கற்றுக்குறீங்கன்னா கண்ணை திறந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு உட்காந்து ஃபுல் ஒரு 10-15 நிமிஷம் கபாலபாதி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம டே ஃபுல்லாக நல்லா சுறுசுறுப்பாக இயங்க முடியும். இன்ஃபேக்ட் மைண்டோட ஆக்டிவேஷன் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ உங்களுக்கு தெரியணும் எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு கபாலபாதி நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கிறதும் தெரியணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் கொலஸ்ட்ரால்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கபாலபாதி இஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ ஃபுல் கபாலபாதி ஃப்ளோ பண்ணலாமா? இப்போது மூச்சை எடுத்து விடுறீங்க. ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ் சரிங்களா? 30 strokes தான் ட்ரை பண்ண போகிறோம். நல்ல மூச்சு எடுங்க, மூச்சை வெளி விடுங்க. இப்போ எந்த முத்ராவும் பயன்படுத்த போகிறதில்ல. உங்கள் உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மூச்சு உள்ள, மூச்சு வெளியில. இதுதான் எக்ஸாக்டான கபாலபாதி. முழுமையாக கபாலபாதி பயிற்சி இப்படி தான் இருக்கும். இதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இவ்வளோ நேரம் பண்ணோம். அந்த ப்ரீதிங் பேட்டர்னில் துவாரத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு 2 துவாரமும் ஃப்ரீயாக இருக்குங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான விஷயமும் தெரியற மாதிரி ஒரு ஃபீலிங். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட அந்த அளவுக்கு நம்மளுடைய விஷனரி ஆர் த சென்சிட்டிவிட்டி ஈஸியாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா இட் இஸ் அ டாக்ஸின் ரிலாக்ஸிங். டாக்ஸின்ஸை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கான ப்ராக்டிஸ் தான் கபாலபாதி. ஃபுல் கபாலபாதி போகலாமா? 2 நாஸ்ட்ரிலையும் எக்ஸலேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஹேல் ஸ்லைட்டாக, எக்ஸேல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க. வயிறு, மார்பு. இப்போ இன்ஹேல், எக்ஸேல் சரிங்களா? இப்போ பாருங்க, நான் இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுருக்குறேன். அது நேச்சுரலாக வருது. ஆனால் நம்ம கரெக்டான கபாலபாதி பண்ணும்போது சுருக்காமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இன்ஹேலேஷன் லைட்டாக பண்ணுறனால தான் அந்த சுருக்கம் வருது. ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. strokes. ஸோ மென்ஸ்ட்ரல் டைமில் இல்லைனா ப்ரெக்னென்சி டைமில் கபாலபாதி பண்ணாதீங்க. நம்மளுடைய அப்டமன் நிறைய ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேலை செய்கிறனால அது தேவையில்லை, ரொம்ப ஆக்டிவ் ஆக்கி விட்டுரும். ஸோ தோஸ் டைம்ஸ் அவாய்ட் திஸ் ப்ராக்டிஸ். இப்போ ப்ராப்பரான கபாலபாதி ஃபுல்லாக இதெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. வேர்க்கவே செய்யுது. வயிறெல்லாம் பயங்கர ஆக்டிவ்னஸில் இருக்குது. மெட்டபாலிசம் ஐ திங்க் இட்ஸ் ஓப்பன். அப்படிதான் நினைக்கிறேன். செல்ஸ் எல்லாம் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கபாலபாதி 30 strokes மட்டும்தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை முழுமையாக பயிற்சி பண்ண பிறகு
இந்த பர்டிகுலர் போத நாஸ்டல் கபாலபாதி மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆகும். இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா இதுவே கண்டினியூஸா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் பண்ண முடியும். உங்க பாடி டெண்டன்சி என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம்? அப்சர்வேஷன். நம்ம யாரு, நமக்கு என்ன தேவைங்கிறது அப்சர்வ் பண்ணும். எந்த பயிற்சியாலும் எவ்வளோ பெரிய நல்லதே இருந்தாலும் அமிர்தமாக இருந்தாலும் அளவோட தான் கன்சியூம் பண்ணணும். The final part, கபாலபாதி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்டர். ஸோ கையை நல்லா உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. தோள்பட்டையை ரொட்டேட் பண்ணி வெளியே தள்ளிக்கோங்க. இப்போ நல்லா மூச்சு எடுக்கலாம், மூச்சை விடலாம். கண்ணை மூடி மூச்சை எக்ஸேல் பண்ணுறது மட்டும் சிரிச்ச முகத்தோட பண்ண போகிறோம். 30 ஸ்ட்ரோக். strokes complete. கண்ணை மூடி என்ஜாய் த ஆட்டோமேட்டிக் பிரீதிங் ஃபார்மேட். இதுல மூச்சை நிறுத்துறீங்களோ இல்ல மூச்சு எடுக்கணும்னு தோணுதோ எதா இருந்தாலும் அப்படியே கவனிங்க. அதிகமா கபாலபாதி பிராக்டிஸ் கன்சிஸ்டண்டா பண்ணும்போது யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் கேவல கும்பகா. மூச்சு உள்ளேயும் இல்லாம வெளியே இல்லாம ஒரு சில வினாடிகள் மட்டும் ஆழ்ந்த தியானத்துல நடக்கக்கூடிய இந்த கேவல கும்பகாவை கபாலபாதி மூலியமா சின்ன ஃபியூ செகண்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ கண்ணை மூடி கவனம் ரொம்ப தேவை. முடிச்ச பிறகு கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். ரைட்டா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கவனிங்க. மூச்சு நிறுத்துறோமா எடுக்கிறோமா, நம்ம யாரு, உயிரோடு இருக்கமா இல்லையா, எல்லாத்தையும் கவனிக்கணும். கவனம் தான் நம்மளுக்கான நாலேஜ். நம்ம உடம்ப பத்தியே நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளை பத்தி மற்றவங்க நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமானே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு ஒட்டி கிடக்குது உலகத்துல அட்வைஸ். சரிங்களா? நம்மளுக்கு என்ன தேவைன்னு நம்மளுக்கு தான் தெரியணும். நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு நம்மளுக்கு தான் தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும். பயிற்சி தான் நம்ம ஒவ்வொரு நாளோட முயற்சியை. பண்ணுவோமா? கபாலபாதி.